ஜெயராஜ் பெனிக்ஸ் இறந்த முதல் நாள்ல இருந்து இந்த வழக்கில் இருக்கிறேன். பெனிக்ஸோட ரத்தம் தான் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. பெரிய வச்சு இவங்க அடிச்சு ரத்த கொடுங்காயங்கள் ஏற்படுத்தினதுனால தான் அதன் மூலம் அந்த ரத்த கசிவு மூலமா ஏற்பட்ட மரணம் தான் இவங்களுக்கு திருநாட்டு கன்ஃபார்ம்ங்கிறதுனால குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை வழங்கும். ஜெயராஜ் பெனிக்ஸ் இறந்த முதல் நாள்ல இருந்து இந்த வழக்கில் இருக்கிறேன். இந்த வழக்கில் காவல்துறையினர் இவங்க 2 பேரையும் அடிச்சு அதற்கு பிறகு இவங்களை கொலையுறும் குற்றுயிருமாக கோயில்பட்டி கிளைச்சிறையில் அனுமதிச்சிருக்காங்க. அந்த கிளைச்சிறையில் இருந்தவங்களுக்கு இவங்களுக்கு ஓவர ப்ளீடிங் ஆகுனோடனே கோயில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. அங்கே இவங்க 1 பை 1 இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை போஸ்ட்மார்ட்டத்திற்காக இவங்க திருநெல்வேலிக்கு கொண்டு வரப்படுறாங்க. நாங்கள் வழக்கறிஞர்கள் எல்லாம் ஒரு குழு அமைச்சு அந்த இடத்துல இதை விடக்கூடாது. ஏன்னா ஒரு ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பம், 3 பெண் பிள்ளைகள், ஒரு அண்ணன், ஒரு அப்பா அம்மா, இவங்களுக்காக நம்ம போராட்டம் நடத்துன்னு சொல்லி போகும்போது தான் எங்களுக்கு அன்னைக்கு ஈவினிங் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஜட்ஜி கோயில்பட்டி JM1 பாரதிதாசன் அவர்கள் அவங்க தலைமையில் போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. நைட்டு 11:30 முடியுது. போலீஸு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே நீங்கள் இப்போவுமே நைட்டே பாடியை வாங்கணும், அடக்கம் பண்ணணும்னாங்க. அது முடியாது, நாங்கள் 302 போடணும், அந்த போலீஸுக்காரங்க மேலே கொலை குற்றம் பதிவு செய்யப்பட்டால் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு நைட்டு ஸ்டாண்ட் எடுத்தோம். அதனால் முடிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் மீண்டும் அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி 302 போட்டாங்க. போட்டப்புறம் வழக்கு CPCIDக்கு மாற்றினாங்க. CPCID IG சங்கர் சார் அந்த வழக்கை விசாரணை நடத்திட்டு இருக்கும்போது எங்களுக்கு அது திருப்தியாக இல்லைனால CBI விசாரணை கேட்டோம். திருப்பி CBI கொடுத்தாங்க. CBI வந்த பிறகு இந்த வழக்கு ரொம்ப நேர்மையாக சரியாக போச்சு. அதுக்கப்புறம் தான் லத்தி இந்த பிளட் ஸ்ட்ரெயின் எல்லாம் மேட்ச் பண்ணி அது பெனிக்ஸோட ரத்தம் தான் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. 2 பேரையும் வச்சு இவங்க அடித்து ரத்த கொடுங்காயங்கள் ஏற்படுத்தினதுனால தான் அதன் மூலம் அந்த ரத்த கசிவு மூலமாக ஏற்பட்ட மரணம் தான் இவங்களுக்கு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இன்றைய வழக்கில் நீதிபதி அவர்கள் அந்த CCTV ஃபுட்டேஜ் அழித்தது, ஃபேக்காக போட்ட CCTV ஃபுட்டேஜ், அதில் அந்த டைமிங் சேஞ்ச் ஆகிறது, இதெல்லாம் சொன்னாங்க. அது போக இவங்களுடைய அந்த பிளட் ஸ்ட்ரெயின் மேட்சான விஷயத்தை சொன்னாங்க. இவங்க ஒரு லத்தியில் தான் ரத்தம் இருந்தது, மற்றதில் இல்லைன்னு சொன்னதுக்கெல்லாம் அவங்க நிறைய சைட்டேஷனை சொல்லியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் டிலே பண்ணியிருக்காங்க. A1 A5 நாங்கள் கிடையாது, இன்னும் அனுப்பி எடுத்ததை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இவங்க மேலே போடப்பட்டிருக்கிற அனைத்து செக்ஷன்களும் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அனைவரும் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. இவங்க மேலே உள்ள தீர்ப்புகள் மட்டும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அதாவது தண்டனை விவரங்கள் மட்டும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இவங்க மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் பண்ணணும், இவங்களுடைய சொத்து விவரங்கள் தெரியணும், இவங்களுடைய சம்பள விவரங்கள் தெரியணும், இவங்களுக்கு பெனால்ட்டி போடுறதுக்கு, இவங்களுடைய மனநலம் எப்படி இருக்குது, 5 வருஷமாக இருக்காங்க ஜெயிலில். இந்தியாவுடைய மிக 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 அரிதான வழக்குகளில் தான் குற்றவாளிகள் வெளியே வராமல் வழக்குகள் நடத்தப்படும். மற்றபடி 40 நாளில் வழக்கமாக பெயில் கிடச்சிவிடும். இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி இந்த மாதிரி முக்கிய வழக்குகளில் தான் குற்றவாளிகள் ஜெயிலில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அதை பொறுத்து அவங்களுக்கு தண்டனையை கொடுக்குறதுக்காக இருக்கிறாங்க. ஆனால் திருநாட்டு கன்ஃபார்ம்ங்கிறதுனால குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனையை வழங்கும்.